ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவையான நான்வெஜ் பிரியர்களுக்கு ஏற்ற ஒரு கருவாட்டு தொக்கு எப்படி வைக்கலாம்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. கருவாட்டில் பல வெரைட்டி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான கருவாட்டு தொக்கு எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள். வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். எல்லா கருவாட்டிலையுமே நம்ம கருவாட்டு தொக்கு செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் நெத்திலி கருவாடை வச்சு உங்களுக்கு கருவாட்டு தொக்கு எப்படி வைக்கலாம்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. நெத்திலி கருவாட்டில் செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ கருவாட்டு தொக்குக்கு பாருங்கள், இந்த நெத்திலி கருவாடை நான் கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம், ஆனியன் இவ்வளோதாங்க அதுக்கு வேணும். இப்போ ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் சோம்பு பொரிய விட்டுக்கோங்க. ஆனியன் போட்டுங்க. நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சின்ன வெங்காயம் போட்டுவிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா வதங்குற வரையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அப்புறம் தக்காளி பழத்தை போட்டுக்குங்க. பழமாக எடுத்துக்குங்க. அதையும் நல்லா இப்போ நம்ம வதக்குறோம். நல்லா வதங்கட்டும். இது மாதிரி ஆயிலில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுறேன் பாருங்கள். ஏன்னா மஞ்சள் தூள் வந்து கவுள் இல்லாமல் இருக்கும், அதனால் அவசியம் போடணும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஊற்றிருக்கேன் பாருங்கள். சும்மா அது கொஞ்சம் வாட்டர் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இந்த மிளகாய் வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சிடணுங்க. வெங்காயமெல்லாம் அந்த மிளகாய் வாசனையெல்லாம் போகணும். அதனால் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர்ற வரையும் நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சிடணும். அப்புறம் அந்த நெத்திலி கருவாடு கழுவி வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அதை எடுத்து போட்டு அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். திரும்பவும் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. சிம்மில் இருந்து நல்லா அப்படியே இந்த பாருங்கள், அப்படி ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வரணும். நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். ஆயிலு, அந்த மசாலா எல்லாம் ஒன்றா இந்த 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 ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம சிம்மிலே வச்சு வேக வைக்கணுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நெத்திலி கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சாம்பார், ரசம், குருமா எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இத்தினூண்டை தொட்டுக்கிட்டு அவ்வளோ சாதம் நம்ம சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அபிநயா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.